இந்த வேளையிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்தலாம். आज भी हम परमेश्वर के वचनों में से उसकी बातों को देखने के लिए कोशिश करें. ஆண்டவர் நம்முடைய குழுவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை முதலாவதாக நாம் திருப்பிக் கொள்ளலாம். परमेश्वर ने हमारी झुंड के लिए जो वायदा को दिया उसे पहले हम ले लें. 1 தெசலோனிக்கேயர் அதனுடைய 5வது அதிகாரம் 24வது வசனம். पहला தெசலோனிக்கியோं 5वां अध्याय 24वां वचन. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். तुम्हारा बुलाने वाला सच्चा है और वह ऐसा ही करेगा. உண்மையுள்ள ஆண்டவருக்கு நாம் எப்படி உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தொடர்ச்சியான பல செய்திகளின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். जो परमेश्वर विश्वास योग्य है उस विश्वास योग्य परमेश्वर के लिए हम किस प्रकार विश्वास योग्य रहना करके लगातार पिछले दिनों में कई संदेश सुनते आ रहे हैं. இந்த வாக்குத்தத்த வசனம் இந்த அதிகாரத்திலே இருக்கிற இந்த இடத்தினுடைய சூழலை நான் கொஞ்சம் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். ये वायदा का वचन इस अध्याय में जिस भूमिका को अपनाया हुआ है या जिस वक्त लिखा गया है उसे मैं बता दूं. இதனுடைய 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. उसी 5वां अध्याय का 4 वचन यूं कहता है. அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. पर हे भाइयों, तुम तो अंधकार में नहीं हो कि वह दिन तुम पर चोर के समान आ पड़े. 2வது வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. दूसरा वचन में हम पढ़ते हैं, तुम आप ठीक जानते हो कि जैसे रात को चोर आता है वैसे ही प्रभु का दिन आने वाला है. இங்கே அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு நிருபம் என்பதை நாம் முதலாவது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். हम पहला अध्याय में देख सकते हैं ये पत्री या ये खत जो है किसके लिए लिखा गया है, जो बुलाए गए हैं और चुने भी गए हैं. அப்படிப்பட்டவரிடத்திலே அங்கே பவுல் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வருகை இரவிலே திருடன் வருகிற விதமாயிருக்கும். इन लोगों के लिए परमेश्वर कहता है परमेश्वर का आगमन वैसा होगा जैसा चोर रात को आता है. அப்படிப்பட்ட காரியத்தை சொன்ன பிற்பாடு ஏராளமான காரியங்களை சொல்லி 23வது வசனத்திலே சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று சொல்லுகிறார். ऐसे कई बातों को लिखने के बाद 23वां पद में इस प्रकार वो लिखता है, शांति का परमेश्वर आप ही तुम्हें पूरी रीति से पवित्र करें और तुम्हारी आत्मा और प्राण और देह हमारा प्रभु यीशु मसीह के आने तक पूरे पूरे निर्दोष सुरक्षित रहे. நாம் முற்றிலும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் தேவனுடைய இரண்டாம் வருகையிலே காணப்படக்கூடிய காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ ये बात लिखी गई है कि परमेश्वर यीशु मसीह का दूसरा आगमन में हम निर्दोष होकर के उसके सामने खड़े कैसे होंगे. அதற்கு பிற்பாடு பவுல் சொல்லுகிறார், உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். इसके बाद पौलुस लिखता है कि तुम्हारा बुलाने वाला सच्चा या विश्वास योग्य है. எனவே இந்த அதிகாரத்திலே நான் பார்க்க ஆரம்பித்தேன், ஆண்டவர் என்னென்ன காரியத்திலெல்லாம் நம்மை அழைக்கிறார். इसलिए मैं यहाँ इस अध्याय में मैं देखने लगा या मैंने कोशिश किया कि किन किन बातों के लिए परमेश्वर हमें बुला रहा है. அழைத்த நம்மிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன, या परमेश्वर ने हमें जो बुलाया हमसे किन किन बातों की प्रतीति करता है. நம்மை குற்றமற்றவர்களாய் நிறுத்துவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பது உண்மைதான். ये बात सच है, जैसे लिखा है कि हमें निर्दोष ठहराने के लिए वो सच्चा है. ஆனால் நாம் எப்படிப்பட்ட காரியங்களில் எல்லாம் கவனமாய் இருக்கும்படி இங்கே பவுல் எதிர்பார்க்கிறார். लेकिन पौलुस की आशा या पौलुस किन बात की इंतजार करता है कि हम किन किन बातों पर निर्दोष रहे. ஒருவேளை நீங்கள் 5வது வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக 22வது வசனம் வரைக்கும் வாசிப்பீர்களானால், शायद आप 5वां वचन से लेकर के 22 वचन तक पढ़ेंगे तो ஏராளமான காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. कई तेरी बातें वहां लिखी गई है. எப்படி நாம் குற்றமற்றவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்திலே காணப்பட முடியும், किस प्रकार हम निर्दोष परमेश्वर के राज्य में खड़े हो पाएंगे. திருடன் வருகிறது போல இருக்கிற அந்த வருகையிலே கரை திரை அற்றவர்களாய் எப்படி நாம் காணப்பட முடியும். जिस दिन जो चोर के नाई आने वाला है तो उस दिन हम बिना दाग या निर्दोष किस प्रकार होंगे.
நான் இந்த வசனங்களை எல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். मैं इन वचनों को पूरे अध्ययन करना शुरू किया. கொலையை பற்றி எதுவும் சொல்லல, கொலை செய்யற காரியத்தை பற்றி. वहां घात करने के विषय में लिखा नहीं गया है. தவறான உறவு அல்லது விபச்சாரம், வேசித்தனம் இவைகளை குறித்து எதுவும் எழுதப்படல. या गलत संबंध या व्यभिचार या वेश्यागामी के बारे में वर्णन नहीं है. இன்னும் பலவிதமான கொடூரமான காரியங்கள் இவைகளை குறித்தெல்லாம் எதுவும் எழுதப்படல. या बहुत सी भयंकर पाप के बारे में यहाँ वर्णन नहीं है. எவைகளை நாம் अनेक நேரங்களிலே எளிதாய் எடுத்துக்கொள்கிறோமோ அப்படிப்பட்ட காரியங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. जिन जिन बातों को साधारण हम समझते हैं उन बातों को यहाँ लिखी हुई हम पाते हैं. ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியத்தை நம்மோடு கூட இந்த முதலாவது ஆராதனையிலே பேச வாஞ்சிக்கிறார். परमेश्वर इस पहली आराधना में खास बातों को आपसे बातचीत करने के लिए चाहता है. ஏன் இது முக்கியமான காரியம்? क्यों वे खास बात है? இது என்னை குற்றமற்றவனாக தேவ ராஜ்யத்திலே நிறுத்த வல்லமை உள்ளது. क्योंकि ये बातें मुझे परमेश्वर के राज्य में निर्दोष होकर ठहराने वाली है. அழைப்பை பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம். बुलाहट के पाए हुए हर एक जन इन बातों को समझ रखे. பலவிதமான அழைப்புகளை குறித்து நாம் வேதத்திலே பார்க்க முடியும். कई प्रकार के बुलाहट के बारे में बाइबल वर्णन करती है. ஒரு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. एक वचन यूं कहता है, இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாயிருப்பதற்கு நம்மை அழைத்திருக்கிற தேவன் உண்மையுள்ளவர். परमेश्वर जो विश्वास योग्य है वो हमें यीशु मसीह के साथ संगति रखने के लिए बुलाया है. அவரோடு கூட ஒன்று கொரிந்தியர் அதனுடைய முதலாவது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். पहला कुरिन्थियों उसका पहला अध्याय 9वां वचन में हम पढ़ सकते हैं. ஒன்று கொரிந்தியர் முதலாவது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். पहला कुरिन्थियों 1 अध्याय 9वां वचन. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். परमेश्वर सच्चा है जिसने तुमको अपने पुत्र हमारे प्रभु यीशु मसीह की संगति में बुलाया है. இந்த அழைப்பு நம்ம எல்லாருக்கும் உண்டு. ये बुलाहट हम सबों के लिए है. இந்த அழைப்பு நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ये बुलाहट को परमेश्वर ने सबके लिए दिया है. அவரோடு கூட நாம் எப்பொழுதும் ஐக்கியமாய் இருப்பதற்கு, कि हम उसके संग हमेशा संगति बनाए रखें. எனவே தான் பவுல் சொல்றாரு, கரை துறையற்றவர்களாய் உங்களை நிறுத்துவதற்கு. इसलिए पौलुस कहता है कि पूरे पूरे निर्दोष और सुरक्षित रहने के लिए. எனவே இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அழைப்பை பெற்றிருக்கிற நாம், इसलिए एक ऐसी बुलाहट को जो हमने पाया है, சாதாரணமாய் எளிதாய் தோன்றுகிற காரியங்களிலும் நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடும் உண்மையோடும் இருக்க வேண்டியது அவசியம். जो बातें साधारण दिखाई पड़ती है या हल्की दिखाई पड़ती है उन बातों में भी सावधान होके चले. நான் வேகமாக யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து 3 காரியங்களை சொல்லி நான் முடிக்கும்படியாய் விரும்புகிறேன். मैं जल्दी जल्दी यूसुफ के जीवन से 3 बातों को कह के अंत करने के लिए चाहता हूँ. 3 அதிகாரங்களிலிருந்து 3 சம்பவங்களை கொண்டு நாம் பார்க்க போகிறோம். 3 अध्याय से 3 घटनाओं को हम देखने जाएंगे. ஆதியாகமம் 38, 39, 40வது அதிகாரங்களை நாம் தியானிக்க போகிறோம். हम उत्पत्ति 38, 39 और 40वां अध्याय को देखने जाएंगे. யோசேப்பை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். தேவனினாலே பெரிய ஒரு உன்னதமான தரிசனத்தை, அழைப்பை பெற்ற மனிதன். यूसुफ के बारे में हम भली भांति जानते हैं. परमेश्वर की तौर से एक बड़े बुलाहट को उसने पाया. இந்த 38வது அதிகாரத்திலே நாம் பார்த்தோமேயானால், 38वां अध्याय को हम अगर देखेंगे, ஆதியாகமம் அதனுடைய 37வது அதிகாரத்தை பார்ப்போமேயானால், माफ कीजिए उत्पत्ति 37वां अध्याय में அங்கே அதனுடைய ஆரம்பத்தில் எழுதப்பட்டிருக்கிற சகோதரர்கள் எப்படியாய் அவனை பகைத்தார்கள். वहां शुरुआत में लिखता है या लिखा गया है कि यूसुफ अपने भाइयों से किस प्रकार बैर किया गया. காரணம் என்ன? कारण क्या है? அப்பா அன்பா இருக்கிறாரு, वहां पिता है அன்பா இருக்கிறாரு, बहुत प्यार करता है यूसुफ से. அவனுடைய முதிர் வயதுல அந்த குழந்தை பிறந்தனால அன்பா இருக்கிறாரு. पिता अपने गुजूर अवस्था में इस यूसुफ को पाया, इसी के चलते प्यारा वो बैठा रहा. அவனுக்கு நேர்த்தியான காரியங்களை கொடுக்கிறாரு. यूसुफ के लिए उत्तम सी उत्तम वस्तुओं को दे रहा है. அடுத்த காரணம் என்ன? कारण क्या है? அவனுக்கு மாத்திரம் சொப்பனம் வருது. फिर यूसुफ को ही केवल सपन आ रहा है.
இல்ல நீங்க தொடர்ச்சியாய் பார்த்தோமே, நான் 4வது வசனத்தில் இருந்து தொடர்ச்சியாக அவனை பகைத்தார்கள், அவனை பகைத்தார்கள், அவனை பகைத்தார்கள் என்கிற காரியம் வந்து கொண்டே இருக்கும். फिर आप उसी 37 अध्याय से 4 वचन से लगातार पढ़ेंगे, भाइयों के बारे में लिखा है कि भाई लोग मिलके उसे बैर किए, उसे बैर किए. ஆனா யோசேப்பை நான் இந்த அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கிறாப்ல. लेकिन यूसुफ को मैं देखता है वो नादान एक पुत्र के रूप में इस अध्याय में दिखाई पड़ता है. ரொம்ப வெகுளியா, ரொம்ப சாதாரணமா இருக்கிறான். एक नादान, एक निष्कलंक, एक बहुत ही छोटा बच्चा या लड़का की नाई वो दिखाई पड़ता है. ஏன்னா 4வது வசனத்துல பார்க்கிறோம், சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். 4 वचन में हम देखते हैं उसके भाइयों ने उसे बैर करने शुरू किया. அதெல்லாம் பெருசா நினைக்காம, அதையெல்லாம் பெரிதாய் கொள்ளாம, நான் சொப்பனம் ஒண்ணு பார்த்தேன்னு போய் சொல்றான். उसे तो ज्यादा बड़ा नहीं समझा बैर होने के बाद भी कि वो फिर भी कहता भाइयों से जाकर के मैंने स्वप्न एक देखा. அதுக்கப்புறம் 5வது வசனத்துல இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். फिर 5 वचन में हम देखते हैं और भी भाई लोग उसे बैर करने लगे. அப்புறம் சொல்றான், வாங்க வாங்க வாங்க, நான் ஒரு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றேன். फिर वो कहने लगा भाइयों से आओ आओ आओ, मैं उस स्वप्न का अर्थ बता देता हूँ. எவ்வளவாய் பகைத்தார்களோ அவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கிறான். जितना बैर किया गया यूसुफ के ऊपर उतना ही वो निर्दोष या उतना ही छोटे बच्चे की नहीं बातें करता है. இவருடைய பகை அவனை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு சூழலிலே கொண்டு வருகிறது. भाई लोग इतना बैर किए, इतना दूर तक बैर किए कि यूसुफ को मरवा डालने के लिए कदम उठाए. 18வது வசனத்துல நாம் பார்க்க முடியும். 18 वचन में हम देखते हैं கொலை செய்யும்படி அவர்கள் ஒரு ஆலோசனை செய்கிறார்கள். वे लोग निकट ऐसे सोचने लगे कि यूसुफ को मार डाले. நமக்கு தெரியும் எப்படி அவனை குழிக்குள்ள போட்டாங்க, வியாபார இடத்துல 20 வெள்ளிக்காசுக்கு வித்தாங்க. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் हम அறிந்திருக்கிறோம். अच्छी तरह जानते हैं भाई लोग जिस प्रकार षड्यंत्र रचाए और उस सूखे गड्ढे में डाले और बेच डाले. யோசேப்புனுடைய வாழ்க்கையிலே அனுபவித்த எல்லா கஷ்டங்களுக்கும் பாடுகளுக்கும் காரணம் சகோதரர்கள். यूसुफ के जीवन में कष्ट को इतना झेला, दुख को झेला, कारण उनके अपने भाई लोगों के चलते. காரணமில்லாமல் பகைத்த காரியங்கள். बेकारण उसके ऊपर बैर किया गया. பெரிய அழைப்பை பெற்ற மனிதன், बहुत बड़ा बुलाहट पाया हुआ व्यक्ति था. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா விதமான துன்பங்களுக்கும் அவருடைய சகோதரர்கள் காரணமாயிருந்தார்கள். उसके जीवन में जितने संकट आया, जितने कष्ट आया, कारण उसके खुद के भाई थे. ஆனா लेकिन இந்த யோசேப்புக்குள்ளே இந்த சகோதரர்களை குறித்து கொஞ்சம் கூட ஒரு கோபமோ எரிச்சலோ பழி வாங்குகிற எண்ணமோ உள்ள இல்லை. यूसुफ का स्वभाव को देखिएगा, अपने भाइयों के प्रति पलटा लेने का, गुस्सा करने का, इस प्रकार का जरा सा भी गुण नहीं है. 50வது அதிகாரத்திலே நாம் பார்த்தோமேயானால் अध्याय 50 அங்கே யோசேப்பு சொல்லுகிற காரியம் என்ன? वहां यूसुफ का कहना क्या है? 19, 20, 21வது வசனங்களை நான் வாசிக்கிறேன். 19, 20, 21 वचनों को मैं पढ़ दे रहा हूं. யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடே பட்சமாய் பேசினான். यूसुफ ने भाइयों से कहा, मत डरो, क्या मैं परमेश्वर की जगह पर हूं? यद्यपि तुम लोगों ने मेरे लिए बुराई का विचार किया था, परंतु परमेश्वर ने उसी बात में भलाई का विचार किया, जिससे वह ऐसा करे जैसा आज के दिन प्रकट है कि बहुत से लोगों के प्राण बचे हैं. इसलिए मत डरो, मैं तुम्हारे और तुम्हारे बाल बच्चों का पालन पोषण करता रहूंगा. इस प्रकार उसने उनके समझ बूझ कर शांति दी. இப்ப சகோதரர்களுக்குள்ளலாம் ஒரு பெரிய பயம். अभी भाई लोग डर गए. நம்ம என்னமோ நினைச்ச ஆள் இப்ப எங்கேயோ உட்கார்ந்திருக்காரு. हमने सोचा इस लड़का के बारे में, लेकिन अभी ये ऊपर यहाँ जगह पर बैठा हुआ है. என்ன வேணாலும் நடக்கலாம். इतना अधिकार है, कुछ भी हमारे ऊपर किया जा सकता. நம்மள ஜெயில்ல போட்டுறலாம், जेल में भी डाला जा நம்மள सकता, கொலை கூட செய்யலாம். या हत्या भी किया जा सकता. அவர்கள் பயந்திருக்கும்போது திரும்ப திரும்ப யோசேப்பு சொல்லுகிற காரியம், பயப்படாதிருங்கள். वे अत्यंत डरे हुए हैं, तो बार बार यूसुफ कहता है, मत डरो, मत डरो.
யோசேப்புக்குள்ள கொஞ்சம் கூட அவர்களை குறித்ததான எரிச்சலோ கோபமோ வைராக்கியமோ பழி வாங்குற எண்ணமோ அவங்களுக்குள்ள இல்லை. यूसुफ के अंदर देखिए अपने भाइयों के चलते जरा सा भी गुस्सा या पलटा लेने की बात या उनके विरुद्ध में कुछ काम करने के विचार नहीं है. அவருடைய சகோதரர்களுக்கு அவ்வளவு தைரியம் இல்லை, நீ யோசேப்பு தானா அப்படின்னு கேட்கறதுக்கு. भाइयों के अंदर हिम्मत भी नहीं रहा कि क्या आप यूसुफ है, क्या तुम यूसुफ है करके पूछने के लिए भी. யோசேப்பு நினைச்சிருந்தா வெளிப்படையா இல்ல ரகசியமா ஏராளமான காரியங்களை செய்திருக்கலாம். अगर यूसुफ चाहता तो खुलम खुलम नहीं, प्रकट रूप से नहीं, छुप छुप के भाइयों के विरोध में कई काम किया होता. அநேக நேரங்களிலே நாம் புதிய ஆண்டிற்குள்ளே நுழைந்த பிற்பாடும் ஏராளமான பழைய கோபங்களையும் வைராக்கியங்களையும் நாம் சுமந்து கொண்டு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. कई बार हम नए साल में प्रवेश होने के बावजूद कई पुराने भीतर का पलटा लेने की बातें, विरोध की बातें, गुस्सा की बातें, बैर भाव की बातों को हम अपने मन में रखते होंगे. நம்மளை அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர்தான். जरूर ये बात सच है कि हमारे बुलाने वाला सच्चा है. இன்றைக்கு நாம் கரை திரையற்றவர்களாய் அவருடைய சமூகத்தில் நிற்க வேண்டுமானால், अगर आपको निर्दोष होकर उसके सम्मुख में खड़ा रहना है तो கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு அழைத்த அந்த அழைப்பு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால், या मसीह के साथ संगति होने के लिए उस बुलाहट अगर पूरा होना है तो நமக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த தரிசனம் முழுவதும் பூரணமாய் நிறைவேற வேண்டுமானால், या हमारे लिए रखे हुए दर्शन पूरे पूरे होना है तो சின்ன காரியத்திலும் கவனமாய் இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. छोटी सी बात पर भी ध्यान देने के लिए परमेश्वर मदद करे. வெளியே தெரியாது, बाहर दिखाई नहीं देता, பெரிதாக அநேக நேரங்களிலே நாம் எடுத்துக்கொள்ற மாதிரி காரியமாவும் இருக்காது. या बड़ी बात नहीं होगी कि उसको हम बहुत गंभीर रूप से ले हैं. ஆனால் நம்முடைய அழைப்பிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த தரிசனத்திலே பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். लेकिन हमारे बुलाहट में या बड़ा दर्शन में ये छोटी सी चूक जो है बहुत बड़ा प्रभाव को डाल सकती है. ஒருவேளை தன்னுடைய சகோதரர்களை பழி வாங்கக்கூடிய எண்ணம் இந்த யோசேப்புக்குள்ளே இருந்திருக்குமேயானால், शायद अपने भाइयों को पलटा लेने का विचार यूसुफ के अंदर रहता होता तो தேவனுடைய பெரிய திட்டத்திலே வைக்கப்பட்டிருக்கிற அந்த கூட்டத்தை அவன் இழந்திருப்பான். परमेश्वर के बड़े झुंड में जो रखे जाने वाले उस मकसद को वो खो बैठा होगा. யோவாவை குறித்து நமக்கு தெரியும். यूहन्ना के बारे में पढ़ते हैं. தாவீதுக்கென்று அவன் பெரிய ஒரு சேனாபதியாக இருந்தான். योवाब करके पुराना नियम एक व्यक्ति को पढ़ते हैं. योवाब दाऊद के वहां बहुत बड़ा सेनापति था. அநேக நல்ல காரியங்களை அவனுடைய வாழ்க்கையிலே நாம் சொல்ல முடியும். हम उस योवाब के जीवन में से कई भली बातों को बता सकते हैं. எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளு, लेकिन योवाब कई ऊपर खड़े होने वाला व्यक्ति होना था, चाहिए था. அவன் ஒரு பெரிய இடத்தை பிடிக்க வேண்டிய ஒரு ஆளு, बहुत बड़ा जगह में रहने वाला व्यक्ति था. கடைசி காலத்திலே அவன் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக்கொண்டு தன்னுடைய ஜீவனுக்காக கதறக்கூடிய ஒரு பரிதாபமான நிலைக்கு சென்று விட்டான். लेकिन बड़ा शूरवीर एक वक्त में अपने जान बचाने के लिए उस वेदी के सामने वहां सिंह को पकड़ते हुए वो डरपोक जैसे चिल्लाना शुरू किया. தன்னுடைய சகோதரனை கொன்னவனே மன்னிக்க கூடிய அந்த பாவம் அவனுக்குள்ள வரல. अपने जो भाई को जिसने जो खत्म कर डाला, मार डाला, उस जो हत्यारा है उसको माफ करने के लिए इसके बाद क्षमा नहीं थी. சமாதானம் உள்ள காலத்துல ரத்தம் சிந்துவதற்கு தன்னுடைய கைகளை ஒப்பு கொடுத்தான். उसने गलत काम किया. जहां शांति का माहौल था वहां खून को बहा दिया घात करके. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. परमेश्वर हमसे बर्ताव करने पाए. ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய அழைப்பை கொடுத்திருக்கிறார். प्रभु ने आपके लिए सबसे बड़ा बुलाहट दिया है. அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவர் வாக்கும் பண்ணி இருக்கிறார். वो ये भी वायदा किया है कि मैं विश्वास योग्य हूँ. அவரோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். वो ये भी बुलाया है कि उसके साथ हम संगति में चले आए. நாம் தேவ சமூகத்திலே நாம் சொல்லலாமா? क्या हम आज
इस परमेश्वर की उपस्थिति में हम कह सकेंगे, ஆண்டவரே திருட்டு கொள்ளை கொலை விபச்சாரம் அப்படியெல்லாம் ஆண்டவரே சின்ன சின்ன காரியத்திலும் நாம் கவனமாக இருக்க எனக்கு உதவி செய்யும். जरूर बड़ी चोरी नहीं किया या घात नहीं किया या कुछ गलत काम नहीं किया, बड़े बड़े काम नहीं किया, लेकिन छोटी छोटी बात पर मैंने ध्यान नहीं दिया. ஏனென்றால் யோவாபுக்குள்ள இருந்த அந்த சின்ன எண்ணம் ஒரு பெரிய காரியத்தை அவனுடைய வாழ்க்கையில கொண்டு வந்துச்சு. क्योंकि योवाब शूरवीर था, लेकिन उसके अंदर का एक छोटा सा गलत विचार बहुत भयंकर बड़ा परिणाम को ला दिया. வேதம் சொல்லுகிறது நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் अनेகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். बाइबल ये कहती है अगर थोड़ी सी या छोटी सी बात पर विश्वास योग्य रहोगे, मैं तुम्हें ऊंचे ऊंचे अधिकारी बनाऊंगा. இன்னைக்கு ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், परमेश्वर से विनती करने की एक बहुत बड़ी प्रार्थना निवेदन ये है, अनेக நேரத்தில் இதை நாங்க எளிதா எடுத்துக்கொள்கிறோம். ஆண்டவரே हे प्रभु, वे इसी बात को या ऐसी सी बात को कई बार मैं हल्का सा ले लेता हूँ. வைராக்கியம், கோபம், வஞ்சனை, பொறாமை, பழி வாங்குற எண்ணம் இதெல்லாம் நாங்க अनेக நேரங்களில் சாதாரணமா எடுத்துக்கொள்கிறோம். दाग हो या गुस्सा की बात हो या पलटा लेने की बात हो या विरोध की बात हो या बैर भाव हो, इन सारी बातों को कई बार मैं हल्की सी ले लेता हूँ. அதிலே கவனமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. उन पर बड़ी ध्यान देने के लिए मेरी तू सहायता कर. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். यूसुफ के जीवन में एक और घटना को हम देखते हैं. நாம் அறிந்திருக்கிற 39வது அதிகாரம் 39 अध्याय में போத்திபாருடைய வீட்டிலே அங்கே வைக்கப்படுகிறான். पोतीपर के घर में यूसुफ था. ஆண்டவர் அவன் நிமித்தமாக அந்த வீட்டை ஆசீர்வதித்ததினாலே எல்லாவற்றிற்கும் மேலேயும் அதிகாரியாக நியமிக்கப்படுகிறான். हम जानते हैं वहां परमेश्वर ने उस पोतीपर के घर में आशीष देने के चलते यूसुफ के द्वारा बहुत बड़े पदवी में यूसुफ को बैठाया गया. அவனுக்கு நல்ல சம்பளம் கிடைச்சிருக்கலாம், நல்ல தங்குற இடம் கிடைச்சிருக்கலாம், நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கலாம், நல்ல வேலையாட்கள் கிடைச்சிருக்கலாம், எல்லாமே நேர்த்தியா இருந்திருக்கும். शायद उसको कमाई में कोई कमी नहीं होगा, नौकर चौकर की कमी नहीं होगा, उसकी आशीष यानी यूसुफ की आशीष की कमी नहीं होगा. ஆனா யோசேப்புக்கு ஒரு பெரிய ஒரு காரியம் அங்கே உண்டாகிறது. लेकिन यूसुफ को एक बहुत बड़ी एक घटना जैसे होने पर है. போத்திபாருடைய மனைவி நித்தமும் அவனை அவர் தவறாய் நடப்பதற்கான காரியங்களில் அவள் ஈடுபடுகிறாள். पोतीपर की पत्नी जो थी वो यूसुफ के साथ गलत काम करने के लिए प्रतिदिन कोशिश में थी. இந்த யோசேப்பு ஒரு முடிவுக்கு வந்தார். यूसुफ ने एक बड़ा निर्णय लिया. நான் தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்வேன்? उसने कहा मैं परमेश्वर के विरुद्ध पाप कैसे करूंगा. ஒருவேளை யோசேப்பினுடைய இடத்திலே இன்னொரு மனிதன் ஒருவேளை இருந்திருப்பானே ஆனால், मान लीजिए यूसुफ के जगह पर एक औरत है, एक लड़की है, अगर यूसुफ की जगह पर एक और जवान रहा होता, யாருமே இல்ல, कोई वहां नहीं है, देखा होगा, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் இசைந்து போயிட்டா காரியங்கள் சுமூகமா போயிடும். वो जवान ऐसे सोचेगा कोई नहीं है, अंधियारा है, प्रतिदिन है, थोड़ा सा जगह दे देंगे करके वो हो लेता. ஆனா யோசேப்பு தேவனால் அழைக்கப்பட்ட மனிதன், பெரிய ஒரு தரிசனத்தை பெற்ற மனிதன். लेकिन यूसुफ परमेश्वर से बुलाया गया, बहुत बड़ा दर्शन पाया हुआ, தவறான காரியத்துல கொஞ்சம் கூட இசைந்து போவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கல. गलत काम में जरा सा भी जगह नहीं दिया. சிம்சோனை குறித்து நாம் பார்க்கிறோம். वैसे ही सिमसोन करके एक और व्यक्ति के बारे में पढ़ते हैं. அங்கேயும் லீதியாளுடைய மடியிலே அவன் இருந்த பொழுது, वहां लीदिया करके एक औरत की गोद पे जब वो था, அவள் நித்தமும் அழுது கொண்டே இருக்கிறாள். वो लीदिया, वो लड़की या वो औरत प्रतिदिन रोती रही. அந்த ரகசியத்தை நீ சொல்லல, அந்த ரகசியத்தை நீ சொல்லல, நீ அந்த சீக்ரெட் எனக்கு சொல்லல. सिमसोन से कहती गई कि तुम्हारा भेद को तुम खोला नहीं है, तुम भेद की बातों को अब तक हमको बताया नहीं है करके सिमसोन को तंग कर रही थी. கொஞ்சம் இடம் கொடுத்தான். लेकिन सिमसोन ने उस लड़की के लिए थोड़ा सा जगह दे दिया. கேயாசியை குறித்து நாம் பார்க்கிறோம். वैसे ही गेगजी करके एक और व्यक्ति के बारे में पढ़ते हैं. எலிசாவினுக்கு வேலைக்காரனா இருந்த மனிதன். वो गेगजी एलिसा परमेश्वर के बहुत बड़ा भविष्यवक्ता, उसका नौकर था. எலிசா வேண்டான்னு சொன்ன அந்த காணிக்கை ஓடி போய் வாங்கின அந்த மனிதன். एलिसा ने एक बहुत बड़ा गिफ्ट को या पैसा को इनकार किया, नहीं लिया, लेकिन उसका सेवक
जो गेगसी था दौड़कर उसको लालच के चलते प्राप्त किया। அவன் நினைச்சான் கொஞ்சம் நான் மட்டும் ஓடி போய் இதை வைக்கிறதுனால என்ன நடக்க போகுது? वो क्या सोचा होगा, थोड़ा सा उसका गिफ्ट को मैं ले लेने से कौन देखेगा। யோசுவாவோடு கூட இருந்த ஆகானை குறித்து நமக்கு தெரியும், ஆகானை குறித்து தெரியும்। यहूशू के साथ एक आखान करके व्यक्ति था, आखान के बारे में जानते होंगे। அவன் அப்படிதான் நினைச்சான், वो भी ऐसे ही सोचा, எல்லாம் கூட்ட கூட்டமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நான் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்றதுல என்ன தெரிய போகுது? सभी लोग युद्ध में हाथ बैठाए हैं, जीत मिल गया है, लेकिन थोड़ी सी बात को मैं अगर छिपा कर ले लूं तो कौन देखेगा। ஒரு பெரிய ஒரு விளைவை வாழ்க்கையில கொண்டு வந்தது நமக்கு தெரியும்। आपको मालूम है भयानक भयंकर परिणाम हुआ उस आखान के चलते। கடந்த நாட்களிலே பாஸ்டர் கல்யாணகுமார் நம்முடைய மத்தியிலே வந்திருந்தார்। पिछले दिनों में पास्टर कल्याण कुमार हमारे बीच में थे। அவர் பேசும்பொழுது இப்படியாய் சொன்னாரு, उनके भाषण के दौरान उन्होंने ऐसे कहा, எலியாவை குறித்து நாம் 1 ராஜாக்கள்ல படிக்கிறோம், एलिया के बारे में पहला राजाओं में पढ़ते हैं, எலிசாவை குறித்து 2 ராஜாக்கள்ல படிக்கிறோம், एलिसा के बारे में दूसरा राजाओं में पढ़ते हैं। ஒருவேளை இந்த கேயாசி சரியான விதத்துல இருந்திருப்பாயானால் யாருக்கு தெரியும் 3 ராஜாக்கள் எழுதப்பட்டிருக்கலாம்। पास्टर ने कहा अगर गेगसी सही दास निकलता तो तीसरा राजा करके किताब होता, वो गेगसी के बारे में वर्णन होता। சின்ன காரியம், छोटी सी बात में கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட், थोड़ा सा एडजस्ट करना, கொஞ்சம் இசைந்து போறது, बस थोड़ा सा पाप के लिए जगह दे दिया। பண காரியமா இருக்கலாம், शायद पैसा के मामला हो, வேற எதையாவது பெற்றுக்கொள்ளுகிற காரியமா या இருக்கலாம், किसी बात को प्राप्त करने के चक्कर क्यों न हो, நண்பர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கான காரணமா या இருக்கலாம், दोस्तों को अपनाने की विचार क्यों न हो, கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கக்கூடிய காரியங்களா இருக்கலாம், थोड़ा सा आनंद देने वाली बात क्यों न हो, என்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கான ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்டா இருக்கலாம்। मेरा भी जरूरत पूरा हो जाएगा इसलिए मैं झुकूंगा। ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார் நாம் கவனமாய் இருக்கும்படி। परमेश्वर याद दिला रहा है कि सावधान। இந்த யோசேப்பு அதுல கொஞ்சமும் அட்ஜஸ்ட் பண்ணுவதற்கு ஆயத்தமா இல்ல। यहाँ यूसुफ थोड़ा सा भी अपने को बेचने के लिए देने के लिए तैयार नहीं रहा। ஒருவேளை கொஞ்சம் இசைந்து போயிருப்பானே, ஆனால் शायद थोड़ा सा शरीर को हिला लेता, ஆண்டவர் அவனுக்கு வைத்திருக்கிற தரிசனத்துல பெரிய மாற்றம் உண்டாயிருக்கும்। परमेश्वर का दिया हुआ दर्शन में बहुत बड़ा बदलाव को लाया होगा। வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி என்று அவன் சொன்ன அந்த காரியத்தை சொல்ல முடியாமல் போயிருக்கும்। जिस प्रकार हमने उस अध्याय में पढ़ा था, कई लोगों को जिंदा रखने के लिए परमेश्वर ने मुझे उठाया, वो बात उसके जीवन में मिठी होगी। கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கிடைக்கிறது உண்மைதான்। ये बात सच है, थोड़ा सा हम देंगे थोड़ा सा हमको मिलेगा भी। அந்த ஒய்ஃபோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தா ஒரு முட்டைக்கு கூட 2 முட்டை சேர்ந்து கிடைச்சிருக்கலாம் சாப்பாட்டுல। शायद उस पत्नी के साथ थोड़ा सा वो हो लेता तो एक अंडा के बदले 2 अंडा उसका खाने में मिला होगा, இன்னும் கொஞ்சம் வசதிகள் கிடைச்சிருக்கலாம், और आराम मिला होगा, கணவனை பார்த்து சொல்லிருப்பா, और वहां पति के जाके वो बताया होगा யோசேப்பு எவ்வளவு வேலை செய்றாரு, यूसुफ बहुत बड़ा काम कर रहा है करके நம்ம கொடுக்கிற சேலரி எல்லாம் ரொம்ப ஒண்ணும் காணாது, वो उसको जो सैलरी दे रहे हैं वो काफी नहीं है, நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன், मैं भी देख रहा हूँ, ரொம்ப கடுமையா உழைக்கிறாரு, बहुत अच्छा काम कर रहा है यूसुफ, இன்னொரு மடங்கு கூட்டி கொடுக்கலாம், एक और गुना उसको बढ़ाएंगे। அப்படி अनेक சலுகைகளும் अनेक காரியங்களும் கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு। कई यूसुफ के लिए सुविधाएं, अगर गलत काम किया होता सुविधाएं आशीषें मिली होंगी, ஆனால் அழைப்பை பெற்ற மனிதன் கொஞ்சமும் இசைந்து போவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கல। लेकिन जो बुलाया गया वो थोड़ा सा भी पाप या गलती के लिए झुकता नहीं है। இன்னைக்கு நம்மை ஆண்டவர் ஒரு பெரிய உன்னதமான அழைப்பை நமக்கு தந்திருக்கிறார்। आज परमेश्वर ने आपके लिए बड़ा बुलाहट रखा। எனவேதான் முதலாவது நான் அந்த 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரத்திலிருந்து சொல்லும் பொழுது இப்படியாய் சொன்னேன், इसलिए पहला तेसलोनिकियों 5वां अध्याय से मैंने जब कहा, मैंने ऐसे कहा, கொலை செய்யறதோ விபச்சாரமோ வேசித்தனமோ அப்படி நாங்க எழுதப்படல, वहाँ हत्या के बारे में नहीं लिखा है, चोरी के बारे में नहीं लिखा है। தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கவனமாய் இருக்க வேண்டியது சின்ன சின்ன காரியத்துல தான்। बुलाए गए या चुने गए लोग छोटी छोटी बात पर सावधान रहे, சின்ன சின்ன காரியங்கள் பெரிய ஒரு காரியத்துக்கு நம்ம நடத்தி செல்ல முடியும், क्योंकि छोटी छोटी बात हमें बड़ी बड़ी बातों में फंसा सकती है। மூன்றாவது இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன்। एक और तीसरी घटना को बता के अंत करूंगा। 40வது அதிகாரத்துக்கு நாம் வருவோமேயானால் 40 अध्याय, இங்கே யோசேப்பு ஜெயிலில் அடைக்கப்படுகிறார், यहाँ यूसुफ जेल में बंद है, அங்கே 2 பேர் மிகுந்த துக்கத்தோடு கூட காணப்படுகிறார்கள், वहाँ जेल के अंदर 2 जन दुखित है। அப்பொழுது அவர்களுடைய கலக்கத்தை பார்த்து அங்கே யோசேப்பு இப்படியாய் கேட்கிறார், तो उनके चेहरा को देख करके, दुख भरी बातों को देख करके यूसुफ इस प्रकार कार्य करता है। அவர்கள் கண்ட சொப்பனத்திற்கான அர்த்தத்தை இந்த யோசேப்பு சொல்லுகிறார்। 2 जन जो दुखित थे यूसुफ के साथी लोग, उनके स्वप्न का अर्थ को यूसुफ बता देता है। இப்படியாக ஒவ்வொருவருடைய அர்த்தத்தையும் சொன்ன பிற்பாடு அப்படியே அந்த காரியங்கள் நிறைவேறினதை நாம் பார்க்க फिर முடியும்। हम देखते हैं दोनों जन का स्वप्न के अनुसार जैसे बातें पूरी हुई और वहां हम देखते हैं
அங்கே பார்வோனுடைய அந்த பானபத்திரக்காரனுடைய அந்த சொப்பனத்தை போலவே அவன் 3 நாட்களுக்குள்ளாக அவன் விடுதலையாகி மறுபடியும் ராஜாவுக்கு ஊழியம் செய்கிற சேவை செய்கிற இடத்திற்கு வைக்கப்படுகிறான். पिलाना हारा ने जैसे स्वप्न देखा वैसे ही 3 दिन के अंदर उसका छुटकारा हुआ. फिर वही काम जो पहले करता था उस काम में वो बैठ गया या बैठाया गया. ஆனால் இன்னொரு மனிதனை குறித்து அவன் சொன்னபடியே அவன் அங்கே தண்டனை பெறுகிறான். लेकिन एक और व्यक्ति के बारे में जैसा यूसुफ ने किया उसको दंड मिला. விடுதலையாகி போன மனிதனிடம் जो छुटकारा पाया யோசேப்பு சொல்லி அனுப்புறாரு. जो छुटकारा पाया घर गया आजाद हुआ. उसके साथ यूसुफ ने एक बात को रखा. 14வது வசனத்துல 14 वचन में இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். जब तेरा भला हो जाए तब मुझे स्मरण करना और मुझ पर कृपा करके फिरौन से मेरी चर्चा चलाना और इस घर से मुझे छुड़वा देना. ஆனா 23வது கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது? लेकिन वचन 23 आखिरी वचन क्या कहता है? ஆனாலும் பானபத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். फिर भी पिलाने हारों के प्रधान ने यूसुफ की स्मरण न रखा, भूल गया. உடனே யோசேப்பு டபடபன்னு அடிச்சுக்கலற. वहां छटपटाया नहीं, यूसुफ छटपटाया नहीं. நான் தான் சொன்னேன், நான் சொன்னபடி தான் நடந்துச்சு, அவன் வெளியே போய் மறந்துட்டான் அப்படின்னு அப்படியே அங்கங்க சொல்லி அப்படிலாம் காரியங்களை செய்யல. मैंने कहा लेकिन वो भूल गया. क्यों भूल गया? इस प्रकार यूसुफ गुस्सा से छटपटाया नहीं. இல்ல ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுக்கல. ये भी देखते नहीं है कि यूसुफ कुड़कुड़ाया परमेश्वर के विरुद्ध में नहीं देखते हैं. அவன் மறக்கப்பட்டது உண்மைதான். बात सच है कि वो यूसुफ को तो भूल गया. அவனுக்குள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்கணும். सचमुच में उसके अंदर बहुत बड़ी एक लालसा या बहुत बड़ी इंतजारी होनी चाहिए. சொன்ன மாதிரியே 2 சொப்பனமும் நிறைவேறிருச்சு. जैसे यूसुफ कहा था उसी प्रकार वो स्वप्न तो पूरा हो गया. வெளியே போயிட்டாரு இன்னைக்கு. आज तो वो बाहर निकल गया. நாளைக்கு ராஜாவனுக்கு மறுபடியும் அந்த உணவுகளை கொடுக்கிறதுக்கு பானத்தை கொடுக்கிறதுக்கு ராஜாக்கு முன்பதாக நிற்பான். और कल के दिन में वो जो छुड़ाया गया वो व्यक्ति राजा के सामने पिलाने हारा के रूप में कुछ भोजन या कुछ बात को पिलाने के लिए वहां खड़ा रहेगा. அடுத்த நாளும் அப்படியே யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை ராஜாவிடத்துல என்ன பற்றி சொல்லுவாங்க. और वो भी सोचता होगा यूसुफ शायद आज के दिन मेरे बारे में यानी यूसुफ के बारे में वो व्यक्ति जाकर के राजा से सिफारिश करेगा. ஆனா ஒரு நாளாச்சு 2 நாளாச்சு பல நாட்கள் ஆயது, மறந்து விட்டான். लेकिन एक दिन नहीं, 2 दिन नहीं, बहुत दिन हो गया. वो व्यक्ति जो छुड़ाया गया भूल गया यूसुफ को. அவருடைய கரத்திலே அடங்கி இருக்கிற காரியத்திலே உண்மையா இருந்த யோசேப்பு, यूसुफ जो है परमेश्वर के हाथों में आधीन में हमेशा बने रहा. அவருடைய வேலைக்கும் அவருடைய சித்தத்திற்கும் தன்னை ஒப்பு கொடுத்திருந்த யோசேப்பு, ये परमेश्वर के वक्त के लिए और उसकी इच्छा के लिए अपने को सौंपा हुआ था यूसुफ. இந்த யோசேப்பு அவசரப்படவே இல்லை. यूसुफ कभी जल्दीबाज नहीं किया. இங்கே அங்கே எதையாவது சொல்லி புலம்பல. यहाँ उधर दौड़ा बात किया नहीं है. ஆண்டவருடைய வேலைக்காய் காத்திருந்தார். परमेश्वर का वक्त के लिए. மொர்தெகாயினுடைய வாழ்க்கையிலும் இதே விதமான காரியத்தை நாம் பார்க்க முடியும். मुर्दकाई के जीवन में इसी बात को देखते हैं. அங்கேயும் மொர்தெகாய் ஒரு பெரிய நன்மையை செய்வதை நாம் அறிந்திருக்கிறோம். वहां पर भी मुर्दकाई एक बड़े भलाई करते हुए देखते हैं. ராஜாவின் மேல கை போட இருந்த அந்த சூழ்நிலையை அங்கே ராஜாவுக்கு அறிவித்திருந்த இந்த மனிதன், लोगों ने ऐसा षड्यंत्र रचाया कि राजा को घात करने के लिए इस बात को मुर्देकाई जब सुना राजा के कानों में डाल दिया. எஸ்தர் 2வது அதிகாரம் கடைசி பகுதியில் அதை வாசிக்கிறோம். एस्तर 2 अध्याय आखिरी वचनों में हम देखते हैं. அந்த காரியம் புத்தகத்துல எல்லாம் எழுதப்பட்டது உண்மைதான். ये बात सच है कि उस मुर्देकाई के भले काम पुस्तक में लिखा गया. ஆனா அதற்கென்று எந்த ஒரு சன்மானமோ அவனுடைய வேலையில உயர்வோ அல்லது அவனுடைய காரியத்துல மாற்றமோ உண்டாகவே இல்லை. लेकिन मुर्देकाई की इस भलाई के लिए उसके लिए कोई पुरस्कार नहीं दिया गया, कोई पद उन्नति नहीं दिया गया. சின்ன காரியம் இல்ல, அவன் செய்தது மிகப்பெரிதான ஒரு நன்மை. मुर्देकाई छोटा काम नहीं किया, बड़े काम किया. ராஜாவினுடைய ஜீவனை காப்பாற்றி இருக்கிறார். राजा का जान को बचाया.
ஆனா இந்த முருதைக்காய் அவசரப்படல. लेकिन मुर्देकाई भी जल्दीबाजी नहीं किया। பக்கத்துல தான் சொல்லல, நான் தான் இப்படி சொன்னது, இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன், எஸ்தர் மூலமா ஏதாவது காரியங்கள் இதெல்லாம் சொல்லல. बगल में जाकर के इधर उधर जाकर के मैंने राजा का जान को बचाया, उसका प्राण को बचाया, मुर्देकाई कभी नहीं बोला, चुप रहा। எஸ்தர் இடத்திலும் ஒருபோதும் அவன் ரெக்கமெண்டேஷனுக்கு போகல. वैसे रानी एस्तर है, उसके पास जाकर के तुम तो कम से कम बताओ, नहीं बोला। நான் உன்னை எடுத்து வளர்க்கும் போதும் வாசல்ல தான் இருந்தேன், நீ அரண்மனைக்குள்ள போகும்போது வாசல்ல தான் இருக்கிறேன், நீ ராணியான பிற்பாடும் வாசல்ல தான் இருக்கேன், பாத்து ஏதாவது செய் அப்படின்னு சொல்லல. वो रानी एस्तर के पास जाकर के ये नहीं कहा, देखो जब मैं तुम्हें पालन पोषण कर रहा था उस समय भी द्वार पर काम करता था, तब रानी बनी तभी भी द्वार पर काम करता हूं, इसलिए तुम जाकर के मेरे बारे में कहो करके नहीं बोला। தேவ சித்தத்திற்கும் தேவ வேளைக்கும் தன்னை பூரணமாய் அர்ப்பணித்திருந்தார். परमेश्वर की इच्छा के लिए और परमेश्वर के काम के लिए अपने आप को मुर्देकाई सौंपा था। யோசேப்பு தேவனால் அழைக்கப்பட்டிருந்தது உண்மைதான். हम देखे वहां यूसुफ परमेश्वर से सचमुच बुलाया गया था। என்ன நடந்தாலும் அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்த ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும். हम देख सकते हैं कुछ भी हो जाए परमेश्वर के अधीन यूसुफ अपने को रखा। எவ்வளவு காலதாமதமானாலும் அவருடைய வேலைக்கு காத்திருந்த யோசேப்பு, जितने विलंब होती जाए परमेश्वर के वक्त के लिए बाट जोता रहा यूसुफ। இதெல்லாம் பார்ப்பதற்கு ஒருவேளை சின்ன காரியங்களாய் தெரியலாம். ये सारी बातों को अगर आप पढ़ेंगे छोटी छोटी आपके सामने दिखाई पड़ सकती है, ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொண்டு வந்தது. लेकिन यूसुफ के जीवन में बहुत बड़ी विजय को प्राप्त कराया। ஏற்ற வேளையிலே யோசேப்பு நினைவு கூறப்பட்டான். उचित समय आया, यूसुफ स्मरण किया गया। ஏற்ற வேளையிலே முர்தைக்காய் நினைவு கூறப்பட்டான். उचित समय पर मुर्देकाई का स्मरण किया गया। ஏற்ற வேளையிலே ஆண்டவர் நம்மையும் நினைவு கூற அவர் हमारा ஆயத்தமாயிருக்கிறார். परमेश्वर कौन है? उचित समय पर आपको मुझको स्मरण करने वाले। அவரோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர். इसलिए वो चुन लिया कि हम उसके साथ संगति बनाए रखे। அந்த அழைப்பிலே நாம் செல்லும் பொழுது, उस बुलाहट में अगर चलते बनेंगे, அவருடைய கரத்திலே அவருடைய வேலைக்கு அவருடைய சித்தத்திற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமேயானால், उसके हाथ में उसकी समय के लिए अगर हम अपने आप को सौंपेंगे, இந்த காரியத்தை நாம் பூரணமாய் நாம் நிறைவேற்ற முடியும். इन बातों को हमारे जीवन में भी पूरी होते हुए देखेंगे। இந்த காரியங்கள் பூரணமாய் நிறைவேறுவதை நாம் பார்க்க முடியும். हमारे जीवन में भी अच्छी बातें पूरी होते हुए हम देखेंगे। இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியங்களிலே நீங்களும் நானும் உண்மையாய் இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். आज परमेश्वर चाहता है ऐसी छोटी छोटी बातों पर हम विश्वास योग्य रहे। பார்ப்பதற்கு எளிமையாய் தோன்றுகிற காரியங்கள் தான், देखने में हल्की दिखाई पड़ने वाली बातें, ஆனால் நம்முடைய அழைப்புக்கு மிக 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 முக்கியமான ஒரு காரியம். लेकिन ये छोटी सी बातें हमारे बुलाहट के लिए मान्यरत है। ஏனென்றால் அவர் வரும் பொழுது கரைதிரையற்றவர்களாய் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் காக்கப்படுவதற்கு இது மிக முக்கியம். क्योंकि जब यीशु आएगा तो हमारे आत्मा प्राण और शरीर बचाए जाने के लिए, निर्दोष रहने के लिए ये सारी छोटी छोटी बातों की दरकार है। நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். आइए हम सबको अपने आंखों को बंद करके प्रार्थना के मन में आए।